வணக்கம். நாங்கள் ஜால் ஐடி ஹப் ஃபெஸ்டிவல் 2024 வந்து நூலக நிறுவனம் உங்களுடைய வாசல் ரூட்டுக்காக ஒரு இடத்துல வந்து நாங்கள் உங்களை வந்து உங்களோட அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். நூலக நிறுவனம் வந்து தமிழ் தேசம் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய அழிந்து வருகின்ற ஆவணங்களை வந்து ஆவணப்படுத்த அதை வந்து உங்களுக்கு இணையதளம் மூலம் வலைத்தளத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களோட பயிர்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வார சேவையை வந்து செய்து கொண்டு வாரம். அந்த வகையில் வந்து 90ஆம் ஆண்டு முற்பட்ட காலப்பகுதி 1990 காலப்பகுதி முற்பட்ட காலப்பகுதிகளில் 800 காலப்பகுதிகளில் இருக்கிற புத்தகங்கள் வந்து சஞ்சிகைகள் அதுகளை வந்து நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணி வரோம். அதோடு வந்து நியூஸ் பேப்பர் அதுகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் எல்லா சஞ்சிகைகளும் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட வெப்சைட்டில் போட்டு. புத்தகங்களை தாண்டி வந்து நூல்கள் அதுகளை தாண்டி வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ தமிழ் பாரம்பரியத்தில் வந்து இப்போ பழைய வயது போன ஆட்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நிறைய தமிழ் கலாச்சாரம் சம்பந்தமான பாரம்பரியங்கள் சம்பந்தமான நிறைய கலைகள் சம்பந்தமான நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த அறிவு வந்து அதாவது சில கூத்து கலைஞராக இருப்பாங்க, எழுத்தாளர்களாக இருப்பாங்க, ஒரு ஓவிய வரைஞராக இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வரலாறு அவங்களுடைய அனுபவங்களை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனூடாக அது வந்து புதிதாக வர சந்ததிக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிற்பட்ட காலப்படி அவங்க இல்லாத காலத்துல வந்து அந்த கலைகள் வந்து அவங்களுடைய மறைஞ்சு போகக்கூடாதுன்றது எங்களோட முக்கியமான நோக்கம். அதோட இதுல இருக்கிற பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1842 இருந்தது, 1951 1930 காலப்பகுதியில இருந்த பத்திரிகைகள் இதெல்லாம் எங்களோட ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிறோம். அதாவது ஆஃபீஸில் வந்து இந்த பேப்பரே இருக்குது. நாங்கள் இந்த பிரிண்ட் அவுட்ஸ் தான் நீங்கள் வந்து உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதோட நூலக நிறுவனம் வந்து முக்கியமாக எங்களுக்கு என்ன நிதி உதவி கிடைச்சி நாங்கள் செயல்படுறோம்னா, முதல்ல எங்களுக்கு வாலண்டியரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது நூலக நிறுவனத்தை 2005ஆம் ஆண்டு. முக்கிய நோக்கம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாழ் நூலகம் வந்து எரியூட்டப்பட்டது. அதன் முக்கிய நோக்கமே வந்து எங்களுடைய ஒரு நூலகம்ன்றது ஒரு இனத்தின் வந்து வரலாறு சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு தளமாக வந்து காணப்படுது. அது எரியூட்டப்பட்டது. அதால் எங்களுடைய நிறைய வரலாறு எங்களுடைய மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருந்தது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதோடு அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு செய்ய தோன்றின ஒரு விஷயம் வந்து நாங்கள் இப்போ ஃபிசிக்கலாக வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைக்கல தான் நாங்கள் அழிவூட்டப்படுது. அதே நாங்கள் ஒரு விஷயம் எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்து இணையதளத்தில் எல்லாருமே பார்வையிடுற மாதிரி நாங்கள் வெளிவிடும் போது அதை எல்லாருமே அதை பார்த்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது அது வந்து அழிவடைய முடியாது, நாங்கள் பேக்கப் பண்ணி திருப்ப எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அந்த வகையிலும் செயற்படுறோம். எங்களுக்கு வந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள், கனடா மற்றது லண்டன் மற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு நிதியுதவி செய்கிறதுனூடாகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து எங்களோட நூலத்தின் பணிகளை வந்து மேற்கொண்டு வரோம். அதை விட சில ப்ரொஜெக்டுகள் வந்து நாங்கள் கால் பண்ணுற டைமில் வந்து எழுதி போட்டு எடுக்கிறதாலையும் சில நிறுவனங்களோட நிதியுதவியோடையும் வந்து நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி இருக்குது. இது ஒரு ப்ரொஜெக்டாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ பழைய சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் மற்றது சோதிடர்கள் அவங்கள்ட்ட இருந்து ஜாதக குறிப்புகள் இல்லாட்டி சோதிடம் சார்ந்த ஓலைச்சுவடி கட்டுகள் மற்றது வசியம் மற்றது மாந்திரியம் போன்ற கட்டுகள் எல்லாம் எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட சில கோயில்களில் வந்து கோயிலின்ற புராண கதைகள், அதாவது கந்த புராணம் அப்படியான புராண கதைகள், இது கூத்துக்கலைகள் கூட நிறைய ஓலைச்சுவடிகளில் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்து நாங்கள் அவங்கள்ட்ட சேகரித்து வந்து அதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி டஸ்ட் இருக்கும், டஸ்ட் எல்லாம் தட்டி அதுக்கு பிறகு இப்போ சில ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்களா உங்களுக்கு எழுத்தாணியால் எழுதி இருப்பாங்க. ஆனால் எழுத்தாணியால் அந்த எழுதின கோடு மட்டும்தான் தெரியும், அந்த எழுத்துக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், இதில் எழுத்தாணியால் எழுதி இருக்கு, ஆனால் கரி பூசி வாசிக்கப்படாதால் அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. அப்படியான ஓலைச்சுவடிகளுக்கு வந்து நாங்கள் கற்பூர கரியோட புள்ளணியை கலந்து நாங்கள் பூசுகிற பொழுது அந்த எழுத்துக்கள் வந்து கண்களுக்கு புலப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடிகளை வந்து தமிழ் இலக்க முறையில், அதாவது முந்தைய காலத்தில் வந்து 1 2 3 என்ற இலக்கத்தை பாவிக்கிறேல அதுக்காக தமிழ் இலக்க முறை இருக்குது. இப்போ 1 காணா 2 ஊனா அப்படி இந்த இலக்க வரிசைகளின் படி நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். இந்த ஓலைச்சுவடியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடது பக்கத்தில் தான் அதன் இலக்கம் போட்டிருக்கும். அந்த இலக்க அடிப்படையில்
ஒழுங்குபடுத்தின பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஓலையின்ற முன் பின் பக்கங்களை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுவோம். டிஜிட்டைஸ் பண்ணிட்டு பிறகு ஒரு கட்டண்டா அதை பிடிஎஃப் ஆக்கும், டிஃப் ஆக்கிட்டு பிறகு பிடிஎஃப் ஆக்கி அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த கட்டுக்களை வந்து எங்களோட வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். அது ஒரு விஷயம் எங்கிட்ட நாங்கள் செய்து கொண்டு வரோம். இது வரைக்கும் 678 கட்டுகள் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களோட வெப்சைட்ல. அதை விட இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியது நிறைய செய்தி இருக்கு. வரும் காலங்களில் வந்து தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிக்கொண்டு வருவோம். இது வந்து சித்த மருத்துவ டாக்டர்ஸ் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம், மற்றது சோதிடம் தொடர்பாக கற்றுக்கொள்றவங்களுக்கு வந்து அவங்களோட ஆய்வுகளுக்கு அவங்க கற்கை நெறிகளுக்கு வந்து அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இது காப்பு மட்டை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஓலைச்சுவடியில 2 கண் இருக்கும். பொதுவாக சில ஓலைச்சுவடி சின்ன ஓலைச்சுவடியாக இருந்தால் ஒரு கண் தான் காணப்படும் அதுக்கு. அப்போ நீங்கள் இதில் 2 கண் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு கண் ஒன்றில் வந்து நூல் போட்டு கட்டுவீங்க, இன்னொரு கண்ணில் வந்து இந்த ஓலைச்சுவடி வந்து அறக்கப்படாமல் அப்படியே நேராக இருக்கிறதுக்காக இதை குத்தி விடுறது. ஃபுல்லாக இங்காலி சைட் வரைக்கும் இந்த ஸ்டிக் வந்து இருக்கும், இந்த தடி வந்து இருக்கும். அதோட இந்த காப்பு மட்டையும் மேலே வச்சு தான் குத்துவாங்க. காப்பு மட்டையும் மேலே வச்சு குத்திக்கல. இந்த காப்பு மட்டையும் வந்து இந்த ஓலைகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதில் வந்து இது கருங்காலி காப்பு மட்டை. இது வந்து வேம்பாலானது, கருங்காலி பெயின் வந்து கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த டை மட்டை. இது வேம்பாலையான காப்பு மட்டை. இது இந்த பனை மட்டையால் செஞ்ச காப்பு மட்டை இருக்குது. அப்படி காப்பு மட்டை இருக்குது. இல்லாத காப்பு மட்டைகள் சில ஓலைச்சுவடியில் காப்பு மட்டை இல்லை என்றால் நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்து வரும்போது நாங்கள் புதிதாக காப்பு மட்டை போட்டு டிஜிட்டைஸ் பண்ணி முடிச்சதும் அவங்களுக்கு திருப்ப கையளிப்போம். அதோட எங்களோட பிடிஎஃப் எல்லாம் அவங்க ஓலைச்சுவடி கட்டுகளை பிடிஎஃப் ஆக்கி அதை வந்து சிடியில் ரைட் பண்ணி அவங்களுக்கு அந்த சிடியும் வந்து கொடுப்போம். அதோட இந்த ஒரு பொட்டலம் வந்து கட்டி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு பார்க்கல தெரியும். இது வந்து ஒளிச்சுவடிகள் வந்து இலவா வந்து பூச்சி கரையானகளால் வந்து எறும்புகளால் பாதிப்படையக்கூடியது. அதால் வந்து இந்த பொட்டலம் பாவிப்போம். இதுக்குள்ள வசம்பு, மற்றது கருவா, மற்றது மிளகு, கற்பூரம், விலை கற்பூரம், பச்சை கற்பூரம்னு சொல்கிறோம், அதெல்லாம் போட்டு இடித்து ஒரு பொட்டலம் தான் இது. இந்த பொடியை நாங்கள் வைக்கிறதால, சிவப்பு நூலில் கட்டி துணியில் கட்டி வைக்கிறதால என்ன ஆகுமெண்டா இந்த பூச்சிகள் வந்து இதுக்கு கிட்ட வராது. இப்போ நாங்கள் இதை எங்கே பாதுகாத்து வைக்கிற ஓலைச்சுவடிகள் அந்த இடத்துல இந்த பொட்டலத்தை வைப்போம். சிவப்பு துணியும் வந்து பூச்சிகளை விரட்டுறதா இருக்கும். மற்றது எங்களுக்கு சிலர் வந்து நாங்கள் ஓலைச்சுவடி எண்ணிமைப்படுத்திட்டு திருப்ப கையளிக்கிறாங்க. சிலர் வந்து எங்கள்கிட்டயே ஓலைச்சுவடியை வச்சு பாதுகாப்பாக வச்சிருக்க சொல்லி அன்பளிப்பா தார ஓலைச்சுவடிகள் எங்களுடைய நூலக நிறுவனத்தில் இருக்குது. நீங்கள் சோமசுந்தரம் அவென்யூக்குள்ளே இருக்குது எங்களோட நூலகம் அட்ரஸ். நீங்கள் இந்த புக் மார்க்கில் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்தீங்களா நீங்கள் எங்களோட நூலக நிறுவனத்தை பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் எங்களோட வெப்சைட்டில் இணைஞ்சு கொண்டா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், சஞ்சிகைகள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பணி தான் எங்களுடைய நூலகத்தால் செய்து கொண்டு வர. நன்றி. ஓகே, தேங்க்யூ.